வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரைடர் சந்து கொடைக்கானல்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நாயுடுபுரத்தில் உள்ள ஒரு அம்பூரா பிரியாணி தேடி வந்திருக்கோம். ஸோ ஹக்கீம் பாய் அம்பூரா பிரியாணி கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணலான்னு போனோம். ஸோ நல்ல குளிர் ஒரு சைடு, நல்ல மழை வேறு. ஸோ பாய் அப்போ தான் நாங்கள் போகிறப்ப தான் தம்மு உடைச்சிட்டு இருந்தார். 11 மணிக்கு போய் நின்னோம். ஸோ செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ பாய் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ தம்மு உடைச்சி கொதி கொதி இறக்குறாரு. ஸோ எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே வாசனை நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி வந்து 100 ருபீஸ் போடுறாரு. எக் பிரியாணி 50 ருபீஸு. ஸோ தனியாக கிரேவி லெக் வேணும்னா 50 ருபீஸ். எல்லாமே ஒரு 15 ருபீஸ் 50 ருபீஸ் தான் வச்சுருக்காரு. ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. திண்டுக்கல் சைட் பிரியாணி மாதிரி. காஸ்ட் வைஸ் குவான்டிட்டி வைஸ் வந்து குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப நிறையாவே வச்சு கொடுத்தாரு. அவர் அண்ணனோட மனசு போல் நிறையாவே வச்சு கொடுத்தாரு. ஸோ டேஸ்ட்டு வந்து ரொம்ப சக்கத்தாக இருந்தது. ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக நாயுடுபுரமில் ஜீப் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக 11 o'clock போனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். ஸோ லைனில் க்யூ நிற்கணும். ஸோ வித்தின் 1 hourல காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி க்ரௌடு இருக்குங்க. ஸோ உண்மையாகவே இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் கொடைக்கானலில். ஸோ நான் எங்கேயோ சாப்பிட்ருக்கோம். பட் இதை சின்ன கடையில் இவ்வளோ டேஸ்ட்டும் எதிர்பார்க்கல. ஸோ கொடைக்கானல் யாராவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட போய் ட்ரை பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. So thank you guys. See you. Have a great day. So next video la பார்க்கலாம். Bye bye.